ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து ₹568 லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னைக்கு வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியும். ஸோ அதே மாதிரியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் அது இங்கேருந்து வருது. ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் நல்லா ஃபேஸ் பண்ணியிருக்கனால இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோன்ட்டு இது பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ அதனால மல்டிபிள் சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து நான் இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தேன். ஸோ as per என்னோட ஸ்ட்ராட்டஜி படி ஸோ இந்த கேண்டில்ல நான் போனேன். ஸோ இந்த 11 மணிக்கு இருந்தான கேண்டில்ல. ஸோ கீழே போகும்போது ப்ராஃபிட்ல தான் இருந்தேன். பட் ஆனால் அதுக்கு அடுத்த இதுலேயே நல்ல இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனால் இருந்தால் வந்து பையர்ஸ் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால நான் இந்த இதில் ஸ்டாப் லாஸ் விட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு எனக்கு ₹568 லாஸ். பட் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அந்த இதை அவன் ரெசிஸ்டன்ஸை எடுக்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த லைன் சார்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ லைன் சார்ட் வச்சுட்டு நீங்கள் கேண்டில் ஷீட்டில் அப்படி இது பண்ணிங்கன்னா தெரியும் கரெக்டாக அவன் அவன் அந்த இது தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இதுக்கு பக்கத்தில் தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அதனால் இது ஒரு ரெசிஸ்டன்ஸி தான் ஆக்ட் ஆகும். ஸோ இது ப்ரீவியஸ் டேவோட விர்ச்சுவல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும். ஸோ நான் இங்கேயே இது பண்ணுன்ட்டு அங்கே இருந்த ட்ரெண்ட் லைனை வச்சுட்டு இது பண்ணேன். பட்டு இங்கே நல்லா இதாயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10:40 ஸோ 10:40க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் அக்ரிவேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 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 ரெசிஸ்டன்ஸில் இந்த இதுக்கு கீழே இந்த கேண்டிலோட லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம புட் சைடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிருக்கும். ஆனால் அந்த இது இமிடியேட்டாக பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ ஸோ இந்த இடத்துல வந்ததோட இதில் பாருங்களேன் 1 மினிட் கேண்டில். ஸோ 12,000 பீப்புள்ஸ் நிஃப்டி ஃபியூச்சரில் லாங் இருக்காங்க. ஸோ அப்புறம் அதோட வால்யூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் 1 மினிட்ல சரி 5 மினிட்ல இந்த இது வர்றது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால ஏன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பையர்ஸே வரல. இந்த லாஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் செஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதே வரல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மேலே தான் போயிருந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் நான் இருந்திருப்பேன். ஸோ ஸோ இந்த இடத்துல அந்த நம்ம எந்த இதை வச்சு நம்ம இது பண்ணுறோமோ அந்த அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதை அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ அதனால் இன்றைக்கி என்னோட லாஸ் பார்த்தீங்கன்னா ₹568 இன்னைக்கு லாஸ் இருக்கு. ஸோ ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு தப்பு இருக்குது. ஆக்சுவலாக அன்றைக்கி சப்போர்ட்டே ஃபார்ம் ஆகல. ஒரு சப்போர்ட் தான் இருந்தது. ஸோ 2 சப்போர்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது வைங்களேன். அப்படிங்கும்போது நான் நமக்கு கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த இதில் பாருங்களேன், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு இங்கே இதை ரெசிஸ்டன்ஸ் தான் எடுக்க போன மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது அட்லீஸ்ட் ஒரு 2 இது ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அதனால நான் இந்த இதை எடுத்துகிட்டு போனேன். அதுபடி தான் கீழே வந்திருக்கு. பட் ஆனால் அது இமிடியேட்டாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு மினிமம் லாஸ். ஸோ ஸோ இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான்
ஸோ ஈவன் இன்னைக்கு வந்து இதுலலாம் பாருங்களேன். இதுலலாம் இது வந்து கேமரிலா கேமரிலா H3 சாரி கேமரிலா L3. ஸோ இந்த இதில பார்த்தீங்கன்னா, நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல தான் இருந்தது. அதே மாரி நல்ல ரிஜெக்ஷன் வரும்ன்ட்டு இது பண்ணேன். பட் ஆனா அது வந்து இந்த இமிடியேட்டா வந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு. ஸோ ஸோ இனிமேலு எப்படி போகுதுன்ட்டு பொறுத்து இருந்தது பார்க்கணும். ஸோ வந்து லாஸ் வந்து நான் இமிடியேட்டா புக் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டேன் நானு. ஸோ இதான் என்னோட ட்ரேடு. தேங்க் யூ.